குறிஞ்சி மலர். ஓடுகின்றனன் கதிரவன் ஓடுகின்றனன் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே. வணக்கம், வாங்க. இப்ப ஓரமா வாங்க, அடுத்தவங்க போட்டோம். கும்பிடுறாங்க. கொடுங்கம்மா. என்ன விஷயம் இல்லாம மாலை போட மாட்டீங்க? பிரச்சனையெல்லாம் எழுதி கொண்டாந்துருக்கீங்களா? கொடுங்க கொடுங்க. கொண்டாங்க. ஐயா, என்ன கவனிச்சீங்க? நிச்சயமா. ஐயா, உங்களை தான் நம்பியிருக்கேன். ஒண்ணு கவலையே படாதீங்க. இந்த பர்மாக்காரன் பணத்தை தொட மாட்டான். தொட்டுட்டா நாணயஸ்தா நடந்துக்குவான். தைரியமா போங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்றதுக்கு தானே அவர் பிறந்திருக்காரு. போயிடுவாங்க. போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. ஏங்க, பிரச்சனை ரொம்ப கனமா இருக்கு. மேற்படி விஷயம் என்னையா அது? இதையெல்லாம் பார்த்தா முடியுமா? பொது காரியம்னு இறங்கியாச்சு. சரி, யோ, அந்த எம்எல்ஏவுக்கு போன் போட்டு வர சொல்லையா. பண்ணிடலாமா? சார், வணக்கம். வணக்கம். வாயா வாயா, உட்கார். இப்பதான் உனக்கு போன் போட சொன்னேன், நீயே வந்துட்ட. என்னங்க கழுத்து நிறைய மாலை? என்ன விசேஷம்? மாலைகளா இது? பிரச்சனைகள். ஐயா கழுத்துல தொங்குது. குடையா? பிரச்சனையை மட்டும் தானே. யோ, இதுல எல்லாம் குழப்பமே வரக்கூடாது. ஏங்க, போன வாரம் தானே நிறைய பிரச்சனைகளை முடிச்சு கொடுத்துருக்கேன். என்னையா சலிச்சுக்கிற? ஏய்யா, உனக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்து உன்னை ஜெயிக்க வச்சது எதுக்கு? மத்தவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு தானே. என்னமோ மலையை புரட்ட போற மாதிரி சங்கடப்பட்டுக்கிறியே. அதுக்கு இல்லங்க, எல்லா கட்சிக்காரங்களும் என் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. கண்ணு வச்சா உங்க அம்மா கிட்ட சொல்லி திருஷ்டி சுத்தி போட சொல்லு. கை நீட்டி வாங்கிட்டேன், வாக்கு தவற முடியாது. நான் நாணயஸ்தனா நடந்தாகணும். நீ இந்த பிரச்சனைகளை முடிக்கிற. என்ன? சரிங்க. ஐயா, எப்படி பொட்டி பாம்பா அடங்கி போறான் பாத்தியா? எல்லாம் சரிதாங்க. இருந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டோம். பாவம், ஏற்கனவே 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தவர். ஏங்க பொட்டுன்னு போயிட்டா என்னங்க பண்றது? ஒரு மாலை செலவு, இறங்கர் கூட்டம் போட்டா 2 வார்த்தை செலவு. அது சரி. விடைய. நடுநிலை தடுமாறாத நடுவரவர்களே, இதுகாரும் நான் கூறிய கருத்துக்களால் தமிழ் பண்பாட்டை பேணி காப்பதில் தலையாய பங்கு வகிப்பவர்கள் ஆண்களே என்பது வெள்ளிடை மலையாய் விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, தலைமை ஏற்று தராசுக்கோல் போல் எடை போட்டு தீர்ப்பு வழங்க வந்திருப்பவர் யார்? அவரும் ஆடவர்தானே. இது எதை காட்டுகிறது? தமிழ் பண்பாட்டை மட்டுமல்ல, பட்டிமன்றத்தையே கட்டி காப்பதற்கும் ஆண்களே அவசியம் என்பதை அல்லவா காட்டுகிறது. இதற்கு மேலும் விளக்கம் வேண்டுமா? விவாதம் அவசியம் தானா? அவையோருக்கு என் நன்றியையும் எதிரணி தலைவிக்கு என்னுடைய அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். குமரேசன் அவர்கள் ஆண்களே என்ற அணியின் சார்பில் தன்னுடைய அணுகுண்டு வாதங்களை ஆணித்தரமாக எடுத்து வைத்தார். பெண்களே என்ற அணியின் சார்பில் இப்பொழுது புயல் மின்னல் பூர்ணி அவர்கள் தன்னுடைய வாதங்களை எடுத்துரைப்பார்.
நடுவர் அவர்களே, எதிரணியில் பேசப்போகும் நண்பர்களே, வணக்கம். பண்பாடு என்பது என்ன? நாகரீகம் என்பது மனிதனின் புற வளர்ச்சி. பண்பாடு என்பதோ அவனுடைய அக வளர்ச்சி. உள்ளத்தனையது உயர்வு என்று வள்ளுவர் கூறுகிறாரே, அந்த உயர்வுதான் பண்பாடு. பெண்களே அந்த பண்பாட்டை பேணி காக்கிறார்கள். பிள்ளைகளை வளர்ப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லைகளை வகுப்பதும் வளர்ப்பதும் பெண்களே. பிறந்தவுடனேயே குழந்தையின் வாயிலிருந்து வரும் வார்த்தை அம்மா என்பதுதான், அப்பா என்பது அல்ல. பிள்ளைக்கு பாலூட்டும் பொழுதே பண்பாட்டையும் சேர்த்து ஊட்டுபவள்தான் அன்னை. தாய்ப்பால் குடித்தும் தமிழ் பால் குடித்தும் வளர்கின்ற குழந்தைதான் பண்பாட்டை பாதுகாக்கிறது. என்னமா அது இப்படி இருக்கிறாங்க? சுமர், கார் அடிச்சு செத்தாலும் சாகலாம், இந்த மாதிரி போர் அடிச்சு சாக முடியாதுப்பா. ஏங்க, சில பேருக்கு ரோஜா பூவை கையில கொடுத்தா கூட அந்த வாசனை ரசிக்க மாட்டாங்க. முள்ளு குத்துதேன்னுவாங்க. நீங்க அந்த ரகம். குடிக்கலன்னா வெளில போக வேண்டியதானே? தோணு முணங்கிட்டு. நதிக்கரையில் வளர்ந்தது நாகரீகம் என்பார்கள். ஆனால் அந்த நதிகளுக்கோ கங்கை, யமுனை, காவிரி என்று பெண்களின் பெயரைத்தானே வைத்திருக்கிறோம். பண்போடு நாம் பேசி பழகும் தமிழை தாய்மொழி என்றுதானே சொல்கிறோம். இவையெல்லாம் எதை காட்டுகிறது? பண்பாட்டை பேணி காப்பது பெண்களே என்பதைத்தானே காட்டுகிறது. சான்றாண்மை படைத்த ஆண்களும் உண்டு, நான் மறுக்கவில்லை. ஆனால் பண்பாட்டை பேணி காப்பதில் பெரும் பங்கு பெண்களுக்கே என்பதுதான் என் வாதம். இறுதியாக இதயங்களை கலங்க வைக்கும் ஒரு ஏந்திழையை பற்றி கூறி எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெரிய புராணத்தில் ஒரு சிறிய கதை. திருவாரூரில் ஒரு தெரு. அங்கு தவழ்ந்த தென்றலின் பெயர்தான் திலகவதி என்பது. இளமை மொட்டவிழ்க்கும் வண்ண மலர் அவள். வாடாத பூந்தோட்டம். தனக்கு அவள் கிடைக்க மாட்டாளா என்று ஏங்கி தவிக்கும் வண்டுகளின் கூட்டம். ஒரு நாள் திலகவதியின் வீட்டு வாசலில் ஒரு பல்லக்கு வந்து நின்றது. வந்ததோ சோழ நாட்டின் வீர தளபதி. காளை அவர் பேரோ கலிப்பகையார். அவருக்கு பெண் கேட்டு வந்தனர் பெற்றவர்கள். அதற்கு திலகவதியின் பெற்றோர்களும் சம்மதித்தனர். உள்ளங்களில் திருமணம் உறுதி செய்யப்பட்டது. காலம் ஓடியது. கண்களால் இதுவரை காணாத கலிப்பகையார் வருவார், கரம் பிடிப்பார் என்று காத்திருந்தாள் காரிகை. கலிப்பகையார் வரவில்லை. போர்க்களத்தில் அந்த மாவீரர் மரணமடைந்து விட்டார் என்ற செய்திதான் வந்தது. சேயிழை தவித்தாள், தீயென விழித்தாள். காவிரி நதியை அவள் கண்களில் அழைத்தாள். ஆபரணங்களை களைந்தாள், தன் அழகின் கோலங்களை அகற்றினாள். கண்ணால் காணவில்லை என்றாலும், கரம் பிடிக்கவில்லை என்றாலும் அவர்தான் என் கணவர் என்றாள். கணவர் போன பின் தன் வாழ்க்கை கைமை என்றாள். விதவை போல் வாழ்ந்தாள் அந்த வெள்ளி நிலா. கண்ணால் கண்டதில்லை, காதல் மொழி பேசி கழித்ததில்லை, அம்மி மிதிக்கவில்லை, அழைப்பிதழ் கொடுக்கவில்லை, மங்கள நான் ஏறவில்லை, தலைவனோடு சேரவில்லை. பெற்றோர் திருமணத்தை பேசியதே அல்லாமல் மற்றெதுவும் நடக்கவில்லை. மங்கை அவள் விதவை என வாழ்ந்த கதை கேட்ட பின்பும் வாய் பேச வார்த்தை உண்டோ? தமிழ் தென்றல் திருவிக்காவின் பெண்ணின் பெருமையை படித்திருந்தால் பட்டிமன்றத்திற்கு இப்படி ஒரு தலைப்பையே தந்திருக்க மாட்டார்கள். பெண்ணிற் பெருந்தக்க யாவுள என்று கூறிய திருவள்ளுவரையும் மீறி எந்த நடுவரும் தீர்ப்பு வழங்க முடியாது. வணக்கம். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு பண்பாட்டை பேணி காப்பதில் பெண்களே தலையாய பங்கு வகிப்பவர்கள் என்று தீர்ப்பளிக்கிறேன். பிரமாதமா இருந்ததுங்க. மழை பொழிஞ்ச மாதிரி இருந்தது உங்க பேச்சு. ஆனா உங்க கருத்து தாங்க என்னால ஒத்துக்க முடியல. ஏன்? காதலிச்சவங்க செத்து போயிட்டா ஒரு பெண்ணு தன்னை விதவை நினைக்கலாம், அது கூட தப்பு இல்ல. ஆனா கல்யாண பேச்சு நடந்ததுக்காக ஒரு பெண்ணு கைப்பெண்ணா மாறினாங்கிற கதை இருக்க, அது என்னால ஒத்துக்க முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த பெண்ணுக்கும் திலகவதி மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. பிரமாதம் மாஸ்டர். வாமா வசந்தா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஏழை மாஸ்டரோட அன்பு பரிசு சின்ன மோதிரம். எதுக்கு மாஸ்டர்? எதுக்கா? நேத்து நீ நாடகத்துல நடிச்சதும் ஆனதும் அடடடடா எங்கேயோ போயிட்ட வசந்தா. நீ வேணா கூடிய சீக்கிரத்துல பாரு, பெரிய சினிமா ஸ்டார் ஆக போற.
நான் உண்மையாவே நாடகத்துல நல்லா நடிச்சேனா மாஸ்டர்? நடிச்சியாவா? ஜனங்க ரசிச்சதை நீ பாக்கலையா? என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அடடடா, இது இவ்வளவு அழகா டயலாக் பேசுதே, இந்த பொண்ணு யாருன்னு கேட்டார். என் மாணவிதான் பெருமையா சொல்லிக்கிட்டேன். கடைசியில பாக்க போனா அவரு பெரிய சினிமா ப்ரொடியூசரா. அட்ரஸ் கூட என்கிட்ட கொடுத்திருக்காரு. மாஸ்டர், எனக்கு நிஜமாவே சினிமால நடிக்க சான்ஸ் கிடைக்குமா? சான்ஸ் கிடைக்குமாவா? உனக்கு இருக்க உடற்கட்டு, அழகு, கண்ணு, மூக்கு எந்த சினிமா ஸ்டாருக்கு இருக்கு? கூடிய சீக்கிரத்துல நீ பெரிய ஸ்டாராகத்தான் போற. படகுக்காரில் போகத்தான் போற. ரசிகர்கள் கூட்டம் அலமோதி உங்ககிட்ட ஆட்டோகிராஃபுக்கு அலையத்தான் போறாங்க. கால் ஷீட்டுக்காக அவன் நாய் மாதிரி உன் பின்னாடியே சுத்த போறான். பத்திரிகையில உன் பேரு கொட்டை எழுத்துல சூப்பர் ஸ்டார் வசந்தான்னு வரத்தான் போகுது. என்ன அசந்து போய் நின்னுட்ட? நான் சொல்றத நம்ப முடியலையா? மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க. உனக்கு இருக்க அளவுக்கு அவன் பார்த்தான்னு வச்சுக்க கொத்திக்கிட்டு போயிருவானுங்க. புரியுது மாஸ்டர், ஆனா எங்க அம்மா. மரியாதை கேட்டு பாரு. நான் எதுக்கு இருக்கேன்? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்காம நான் விட மாட்டேனே. எல்லா பத்திரிகையிலயும் உங்க பட்டிமன்ற பேச்சை பத்தி தான் போட்டிருக்காங்க. இப்பதான் உங்க திறமையை பத்தி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இல்லைங்க, நீங்க பேச சொன்னதுனாலதான் நான் பேசினேன். அந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கு தான். அப்படி சொல்லாதீங்க. உங்க திறமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க திறமைய எல்லார்ட்டையும் சொல்லுவேன். ஏங்க, நான் பேசுறது பிடிக்கலையா? பேசுற முறைதான் பிடிக்கல. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? என்ன வாங்க போங்கன்னு பேசாம கொஞ்சம் சாதாரணமா பேசுங்களேன். அது எப்படி? அது நல்லா இருக்காது. அதுதான் நல்லா இருக்கும். வேண்டாங்க. அப்படின்னா இனிமே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. பூரணி, நீ சொல்றபடி கேட்கிறேன். பூரணி, நீ சொல்றபடி நான் கேட்கிறேன். உன்னுடைய உதடுகள் உச்சரிக்கும் வரை நான் உணர்ந்ததில்லை என்னுடைய பெயர் எத்தனை அழகாய் இருக்கும் என்று. பூரணி, பூரணி, இப்படி பண்ணிட்டாளம்மா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி பதறீங்க? வசந்தாவை காணும்மா. நேத்து காலையில விட்டு போனவ எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியல. எங்கம்மா போயிட போறா? யாராவது சிநேகிதிங்க வீட்டுக்கு போயிருப்பா. வந்துருவாமா? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணல. அவ இப்படி ஒரு நாளும் வீட்டுக்கு வராம இருந்ததே இல்லையே. திடீர்னு காணாம போனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். சண்டை போட்டீங்களா? அவங்க கேட்டு நீங்க ஏதாவது மறுத்தீங்களா? நான் ஒண்ணு கேட்பேன், நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ ஆர்டர் போடுறத பார்த்தா என் சம்மதத்தை கேக்குறியா இல்ல என்ன சம்மதிக்க வைக்க போறியான்னு தெரியலையே. முதல்ல விஷயத்த சொல்லு. எனக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்ல போறேன், இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சம்மதிக்கணும், அவ்வளவுதான். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறம் பாப்போம். நான் சினிமாவில் நடிக்க போறேம்மா. ஏ, நான் இது வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் போதுங்கிறியா? இங்க பாரு, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன், நீ ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக. ஆனா இப்ப நீ ஏமாந்து போறதுக்கு ஆசைப்படுற. நடிச்சா நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம பெருமை. இருக்கிறத காப்பாத்திப்போம். நமக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு, அதுக்குள்ளேயே வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ அப்படித்தான் வாழணும்னு நினைக்கிற. எங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கட்டிடத்துலதான் வசந்தா டான்ஸ் கத்துக்கிட்டு இருந்தா. அந்த டான்ஸ் மாஸ்டர் விசாரிச்சா ஏதாவது தகவல் தெரியும். என்னன்னாச்சு? வீடு போட்டிருக்கேன், என்ன பண்றது? என்னங்க ஐயா, இங்க டான்ஸ் மாஸ்டர் நான் தாங்க. வசந்தா எங்கயா? வசந்தாவா?
எந்த வசந்தா? ஒழுங்கா சொல்லல கையை கால பிடிச்சிருவேன். என்னங்க இவரை விடுங்க, இவர் இல்லைங்க. இவர் இல்லையா? யோ நீ என்னமோ சொன்னிய? நானும் நிஜமாவே டான்ஸ் மாஸ்டர் தாங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர் ரவி வெளியூர் போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அவருக்கு வர்ற சான்ஸை பிடிக்கணுமேன்னு நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். சார் போஸ்ட். யாருக்குப்பா? டான்ஸ் மாஸ்டர் ரவி. யாருக்கு வந்து லெட்டர் நீ பிரிச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணாச்சி, துப்பறிறேன். உசிலம்பட்டி அன்புள்ள மகன் ரவிக்கு உன் அம்மா எழுதியது. நீ அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது. அதை நான் கோயில் உண்டியலில் போட்டு விட்டேன். பாவத்தில் நீ சம்பாதிக்கும் பணத்தில் நான் வாழ விரும்பவில்லை. எனவே நீ எனக்கு பணம் அனுப்ப வேண்டாம். இனிமேலாவது பெண்களை ஏமாற்றி பணம் சேர்க்கும் வழக்கத்தை விட்டுவிடு. நீ திருந்துவா என்று நம்பும் உன் தாய் செங்கமலம். ஆஹா அண்ணாச்சி, இந்த பயலை கண்டுபிடிச்சா இவங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ என் பொண்ணு எங்க கொண்டு போய் வச்சிருப்பான்னு தெரியலையே. பயப்படாதீங்கம்மா, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். முருகானந்தம், இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியல அண்ணாச்சி. அம்மா, உங்க பொண்ணு போட்டோ இருந்தா கொடுங்க, பத்திரிக்கை விளம்பரப்படுத்தி முயற்சி பண்ணலாம். விவரம் கட்டத்தனமா போட்டோ பத்திரிகை கொடுக்காதீங்கப்பா. நம்ம பொண்ணை காணும்னு நாமளே பத்திரிகையில விளம்பரப்படுத்துறதா? அது அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லையா? நல்லா யோசனை படி செய்யுங்க. ஆமா, சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டா மெட்ராஸ் தான் போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா எப்படி பாப்ப? மெட்ராஸ் என்ன இத்தனுண்டா பாக்கெட்ல இருந்து எடுத்து பாக்குறதுக்கு? ஆசை இருந்தாலே அலைய விடுவாங்க. இப்ப என்ன அண்ணாச்சி பண்றது? அந்த அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கேன். ஒண்ணு பண்ணலாம். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் விலாசம் கொடுக்குறேன். அவரை போய் பாருங்க, அவர் எல்லா உதவியும் பண்ணுவாரு. என்னப்பா? சரி. பூரணி, பூரணி, என்னம்மா? பசனாகிட்ட தந்தி வந்திருக்குமா? அப்படியா? எங்க இருக்கலாம்? பணம் நகைகள் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு திருச்சியில ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காளாம். இப்ப என்னங்க பண்றது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முருகானந்தம், நீ உங்களோட போய் வசந்தா அழைச்சிட்டு வா. சரி அண்ணாச்சி. சார், இங்க வசந்தாங்கிற பேர்ல யாரா இருக்காங்களா? இருக்காங்க. ரூம் நம்பர் 401. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பெருமையும் கௌரவமும் உன்னால பஞ்சா பறந்துருச்சு. இந்த நிலைமைக்கு நீ ஆளாக கூடாதுன்னு நான் எவ்வளவு தூரம் உனக்கு சொல்லிருக்கேன். ஏமா இப்படி புலம்புற? இப்ப என்ன நடந்து போச்சு? மானம் போயிடுச்சடி. நீ யார் கூட ஓடி போயிட்டு இருந்தான்னு ஊர்ல பேசிக்குவாங்க. என்ன பத்தி யாராவது பேசினா அவங்க நாக்கு அறுத்துருவேன். எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. சான்ஸ் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்த அந்த இடியட் என் நகையும் பணத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். அவன் என்கிட்ட தப்பா நடக்கணும்னு நினைச்சிருந்தா அவன் கழுத்தை நெரிச்சிருக்க மாட்டேன். எந்த தப்பும் நடக்கலனாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ என்ன நினைக்கிற? நான் எதை நினைச்சு அழுவேன்? பாசமா வளர்த்த பொண்ணை காணோன்னு அழுவேனா, இல்ல பழைய நினைச்சு அழுவேனா? வந்ததுல இருந்து இதே பேசிட்டு இருக்கியே, நான் எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? ஏன் உனக்கு அந்தஸ்து, ஆஸ்தி, கௌரவம் இது இருந்தா போறோம். நான் எப்படி போறேன் உனக்கு என்ன? ஏங்க கொஞ்சம் அமைதியா தான் பேசுங்களேன். இவர் யாரு? புதுசா முளைச்சிருக்காரு. நான் யாரும் இல்லதான். உங்களை காணும்னு இவங்க பட்ட பாடு இருக்க, அது எனக்கு தான் தெரியும். கார்ல வரும்போது இவங்க அழுக இருக்க. அப்படியா? அப்ப நீ அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து அழுதாங்களா? அவங்க எனக்காக அழுதாங்க. சின்ன வயசுல அவங்களையும் எவனாவது விட்டுட்டு ஓடி இருப்பான். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்போ? இதை விட வேற என்ன பண்ணணும்? உன் முரட்டுத்தனத்தை காட்ட வேற இடம் கிடைக்கல. அவங்களுக்கு துணையா தானே நினைச்சு வச்சேன்.
உங்களுக்கு தெரியாது அண்ணாச்சி, வண்டியில வந்துட்டு இருந்தப்போ அந்த அம்மா எப்படி அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா? பாவமா இருந்துச்சு. அதுக்கு நீ கை நீட்டி அடிப்பியா? நீ யார் அடிக்கிறதுக்கு? என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆகாத பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்பு. இப்ப என்ன, நான் பண்ணது தப்பு அவ்வளவுதானே? நானே போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணாச்சியும் பொண்ணையும் சொன்ன பிறகுதான் அது தப்புன்னு தெரிஞ்சது. என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆகாது உங்களை அடிச்சது தப்பு தான். என்னை மன்னிச்சிடுங்க.